வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். அதர்வாக்கு நெக்ஸ்ட் வர படம் தான் இதே முரளி. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாமா வாமா. இந்த சாங்கை பாடினதே வேறு யாரும் இல்லை, நம்ம போயிட்டு தனுஷ் தான். இந்த சாங் கேட்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஃப்ளாப் படம் மூவி தான் கங்குவா. ஆனால் இந்த படமே பயங்கரமாக கலெக்ட் ஆச்சுன்னு ரூமர்ஸ் இது பண்ணாங்க. இப்போ கங்குவா பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கங்குவா படம் 2026 லாஸ்ட் இல்லைனா 27 ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். படம் 2028 ரிலீஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படத்துக்கு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டால் நம்ம நம்பலாம், இல்லாட்டி விட்டுலாம், அவ்வளோதான். எல்லாருமே கருப்பு படத்தை தேட்டரில் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அதில் புதுசாக நிறைய பிஜிஎம்லாம் இருந்துச்சு. சாய் பேங்கர் செதுக்கி விட்டுருப்பாப்ல, அந்த பிஜிஎம்லாம் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டால போட்டு அடிச்சிருப்பீங்க சாய் பேங்கரை. இப்போ சாய் பேங்கர் ஒரு ட்வீட்டை போட்டார், கருப்பு வேஸ்ட் ரெடி காய்ஸ் அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. டியூடு படத்துக்கு விட்ட மாதிரி சைடு பி மாதிரி இதுலையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்போ சாய் பேங்கர் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காருன்ட்டு. சேன் படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டில் இருக்கிற மாதிரி. இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது ஆலப்புறம் தமிழ் மாதிரி தான் இருந்துச்சு. ரெட் கலர் ஷர்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வேகமாக ஷூட் பண்ணி 2026 தீபாவளி ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சாய் பேங்கர் போட்ட ஆல்பம் சாங் தான் பவளமல்லி. இந்த பாட்டு தமிழில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த தெலுங்கு வெர்ஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சாய் பேங்கர். கண்டிப்பாக தெலுங்கு வெர்ஷன் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாதான் பயங்கரமாக இதாகும்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தெலுங்கு வெர்ஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும் பவளமல்லிக்கு. அஸ்வத் மாரிமுத்து டேரக்டரை நம்ம பார்த்துருப்போம், இப்போ ஆக்டராக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வத் மாரிமுத்து நெக்ஸ்ட் ஆக்ட் பண்ணி டேரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தில் அஸ்வத் மாரிமுத்துக்கு பேரா மமிதா பைஜு நடிக்க போறாரா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் டிராகன் படத்தில் நடிச்ச ஹர்ஷத் கானும் இந்த இதில் ஒரு காமெடியான யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க போல. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கேட்டால் தான் நீங்கள் அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேறு யாரும் இல்லை, நம்ம பிஆர் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிஆர் தான் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் பிரதீப் ரங்கநாதன் இப்போ ப்ரொடியூசராக இறங்க போறாரு அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த படமாக தான் இருக்குமோங்கிற மாதிரி டவுட் இருக்கு. சூரிக்கு அப்கமிங் மூவியாக வரப்போற படம் தான் மண்டாடி. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க, நம்ம எல்லாருமே தெரியும். இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 4 இந்த படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூரி ஹீரோவாக நடிச்ச எல்லா படமும் பயங்கர ஹிட். இந்த படமும் பயங்கர ஹிட் ஆகும் எதிர்பார்க்கலாம். பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கடையில் போய் பயங்கரமாக ஷூட் எடுத்திருக்காங்க. எதுவுமே சூரிக்கு டூப்பு போல, ஒரிஜினலாக எல்லாமே அவர் பண்ணாரு. அவர் ஃபிட்னஸ்க்கு நம்ம பயங்கரமாக இது பண்ணலாம். படத்தில் அவர் பண்ண ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. டீசர்ல எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். மகுடம் படத்துல இந்த டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரை பயங்கர ஆக்ஷனாக ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வேறு யாருமே இல்லை, நம்ம விஷால் தான். இப்போ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. விஷால் ராப்லாம் பாடிருக்காரு. இவர் ராப் பாடுவார், நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். இவர் இதுக்கு முன்னாடி பாடின பாட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு மூடு ஏத்துட்டா இப்போ இந்த மகுடம் படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. டேட் மட்டும் இன்னும் ஆஃபீஸியலாக சொல்லலை, கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு பயங்கரமாக ஹிட்டான படம் தான் டியூட். இந்த படத்தோட பார்ட் 2 வேணா எடுக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு டேரக்டர். ஆல்ரெடி பிரதீப் கிட்ட பார்ட் 2 ஸ்டோரி சொல்லி சீக்வலாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாரு. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக டியூட் 2 ரிலீஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். டியூட் படம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சினிமா அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைக்கோங்க. தேங்க்யூ எல்லாருக்குமே.